வணக்கம், வெல்கம் டு samispokenenglish. அட்டகாசமா இங்கிலீஷ் பேசுறதுக்கு 10 முத்தான வாக்கியங்கள் கத்துக்கலாமா? நம்பர் 1, எனக்கு வாயில புண்ணு இருக்கு. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல I have a lesion inside my mouth. I have a lesion inside my mouth ன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. lesion அப்படின்னா புண்ணுன்னு அர்த்தம். நம்பர் 2, ஜால்ரா போடுறது, சொம்படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல flattery is not my cup of tea. flattery is not my cup of tea ன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. flattery அப்படின்னா முகஸ்துதி செய்தல் அர்த்தம். சரி, இது வேர்பா என்னப்பா எப்படி பயன்படுத்துறது? flatter. flatterனா verb அது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 3, பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும். இந்த தமிழ் வாக்கியத்தை இந்த தமிழ் பழமொழியை இங்கிலீஷ்ல when it rains it pours, when it rains it pours ன்னு சொல்றோம். நம்பர் 4, அவங்க என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல they have left me high and dry. they have left me high and dry. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 5, என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் அதை செய்வேன். இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர் ஐ வில் டூ இட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, எங்களுக்குள்ள இப்பெல்லாம் ஒத்து போறதில்ல. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல we don't get along nowadays. we don't get along nowadays ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 7, உண்மையை அவசரப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி உளறி கொட்டிடாத. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல don't blurt out the truth in front of everybody. don't blurt out the truth in front of everybody ன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. blurt out இந்த phrasal verb-க்கு உளறி கொட்டுறதுன்னு அர்த்தம். நம்பர் 8, சிக்கனமா இருக்கிறதுக்கு கத்து கொடுத்தது எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் எனக்கு சிக்கனமா இருக்க கத்து கொடுத்தாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல it was my mother who taught me to be thrifty. it was my mother who taught me to be thrifty ன்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. thrifty அப்படின்னா சிக்கனமாக, whereas thriftனா சிக்கனம். 9, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. நீ பாடுற பாட்டுக்கெல்லாம் நான் ஆட முடியாது. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல I can't dance to your tunes. I can't dance to your tunes ன்னு சொல்றோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, ஏன் மேல கண்ணு வைக்காதீங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல don't cast an evil eye on me. don't cast an evil eye on me ன்னு சொல்றோம். அதே மாதிரி திருஷ்டி சுத்தி போடுங்க அல்லது திருஷ்டி கழியுங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷ்ல ward of the evil eye, ward of the evil eye ன்னு சொல்றோம். டியர் வியூவர்ஸ், முத்தான 10 வாக்கியங்கள். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.